காட் ஆஃப் வார் அந்த கேமுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸ் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு போன வருஷமே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதுக்கான கேஸ்டிங் ஒர்க் ஜனவரி மாதம் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் வராமல் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு கிரியேட்டர்ஸாக யார் ப்ளே பண்ண போகிறா அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரயன் கஸ்டர் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த ஆக்டர் தான் காட் ஆஃப் வார் லைவ் ஆக்ஷன் சீரீஸில் கிரியேட்டர்ஸாக பண்ண போகிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் இவரை நான் பெருசாக வேறு எங்கேயும் பார்த்ததும் இல்லை. பட் இவர் தான் ஆல்ரெடி காட் ஆஃப் வாரில் தோருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் காட் ஆஃப் வார் இது வரைக்கும் விளாண்டது கிடையாது. எனக்கு அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ விளாண்டவங்களுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ விளாண்டவங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போக இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது. அது போக நான் முதல்ல காட் ஆஃப் வார் பார்க்க போகிறது லைவ் ஆக்ஷன் சீரீஸாக தான். ஸோ கண்டிப்பாக நான் அந்த சீரீஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா காட் ஆஃப் வாருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நானும் அதோட ஃபேன்ஸாக மாற போகிறேன்னா இல்லை எனக்கு இது செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிறத லைவ் ஆக்ஷன் சீரிஸ் பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறேன். பட் இந்த ரயன் வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டருக்கு செட் ஆவாராங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா அது நான் முன்னாடி விளாண்டதும் கிடையாது, எதுவும் பண்ண கிடையாது. பட் இந்த கிரேட்டஸுக்கு ஆல்ரெடி நம்ம ராக்கோ ட்ரிபிள் வச்சா தான் வரப்போகிறாங்க, அவங்கள தான் கேஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு யாருக்குமே தெரியாத ஒரு புது ஆக்டர் மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க. பட் இவர் புது ஆக்டர் கிடையாது, ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஆக்டர் மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவரை நான் பெருசாக ஒரு முக்கியமான படங்கள்லாம் பார்த்ததில்லை. எந்த முக்கியமான படமோ இல்லை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு காமிக் புக் மூவி அந்த மாதிரி மூவிஸ்லாம் அவர் பார்த்தது கிடையாது. அதனால் எனக்கு வேறு பெருசாக தெரியலை. ஸோ இவரும் பல படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இவர் அந்த கிரேட்டஸ் ரோலாக கண்டிப்பாக பண்ணுவார் தான் நம்பிக்கை இருக்குது. எப்படி இவரை கேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார் தான். ஸோ அதனால் நம்ம காட் ஆஃப் வார் சீரிஸ் பார்த்து இவரோட ஆக்டிங் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.